வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் மற்றொரு ரியல் எஸ்டேட் சம்பந்தமான காணொளி தொகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய காலகட்டத்தில் வீடுகளை வாங்கியிருப்பவர்கள் க்ளோசிங்கின் போது பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்குகின்றார்கள். அதே நேரத்தில் இப்பொழுது வீடு வாங்காமல் முன்னர் அதிக கூடுதலான பெறுமதிக்கு வீடுகளை வாங்கியிருப்பவர்கள் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய க்ளோசிங்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காக பிரைவேட்டில் மோர்கேஜை எடுத்திருப்பார்கள். அவர்களும் இப்பொழுது சவால் நிலையில் இருக்கிறார்கள். இது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். என்னோடு இந்த விடயம் தொடர்பாக மேலும் சில தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்காக இணைந்து கொள்கின்றார் சக ரியல்டர் முரளி மகா. வணக்கம் முரளி. வணக்கம் ராம். எல்லாரும் இப்ப இந்த ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு வந்து கொண்டிருக்குன்னு நினைக்கலாம். பிரைவேட்ல எப்படி டெஸ்பரேஷன்ல போய் நிறைய பேர் க்ளோஸ் பண்ணி போட்டு ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். நாங்கள் நினைத்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ட்ராப் பண்ணாவிட்டாலும் அவர்கள் இன்ட்ரெஸ்ட் குறைந்திருந்த பொழுதும் அவர்கள் பிரைவேட்டில் நிறைய இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணி கொண்டு அவர்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறதை எங்கள் கண் முன்னால் காணக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு முன்னேற்பாடு திட்டமிடல் இருக்கிற சிக்கல் காரணமாக அது அமைந்திருக்கிறதா அல்லது வேறுபட்ட காரணங்களுக்கு அமைந்திருக்கிறதா என்றதை பற்றி பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்களா? என்னத்துக்கு டக்குனு போய் பிரைவேட்ல க்ளோஸ் பண்ண சூழ்நிலை உருவாகுது? இதற்கு ப்ரொஃபஷனல் ரியல்டர்ஸ் பல்வேறு விளக்கங்களை அளித்து வருகிறார்கள். நாங்களும் இது தொடர்பாக பல கிளையன்ட்ஸை சந்தித்திருக்கின்றோம். பல இடங்களுக்கும் சென்று ஷாப் அரவுண்ட் செய்துவிட்டு ஒன்றுமே இயலாத நிலையில் தான் எங்களிடம் அணுகிறார்கள். ஆகவே நீங்கள் ஒரு வீட்டை வாங்குகின்ற பொழுது இவ்வாறான விடயங்கள் முன்னர் வரும் என்ற விடயத்தை அறிந்து அவற்றில் முதலிட வேண்டும் என்பதுதான் ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சாதகமான பதிலை எதிர்பார்த்திருப்பவர்கள், முன்னேற்பாடுகளோடு செய்பவர்கள் எதிர்நோக்குகின்ற விடயங்களாக இருக்கும். ஒரு வீட்டை வாங்குகின்ற பொழுது என்னென்ன விடயங்களை கவனிக்க வேண்டும் என்று சிந்திப்பவர்கள் இந்த விடயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதே மாதிரி வீடுகளை வாங்கி கொடுப்பவர்களும் அவரால் மோர்கேஜை எவ்வாறு சமாளிக்க முடியும் என்பதனை ஓரளவுக்காக வேணும் அனுமானித்து அவர்களை ஒரு திட்டமிடல் ரீதியில் தயார்படுத்தி கொண்டு வீட்டை வாங்குவதுதான் பொருத்தமாக இருக்கும். இதில் பல சிக்கல்கள் இப்பொழுது எதிர்நோக்கப்படுகின்றன. ஒருவரால் கட்ட முடியாத அளவுக்கு மோர்கேஜை எடுப்பது அல்லது ஒரு பெரிய வீட்டை அவருடைய ஆசையின் நிமித்தம் வாங்குவது போன்ற விடயங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இப்பொழுது சந்திக்கக்கூடிய இன்னல்களாக அவர்களுக்கு மாறி இருக்கின்றது. முதலுக்கே மோசம் என்ற ரீதியில் அவர்களுடைய நிலை இப்பொழுது இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், ஒருவர் தன்னுடைய வருமானத்திற்கு ஏற்றாற் போன்று வீட்டை வாங்க முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கின்ற பலருடைய ஒத்துழைப்போடு சிலர் வீடுகளை வாங்கி ஓரளவு சமாளித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த மோர்கேஜை பெறுவதில் கூட பல விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக வங்கிகளில் மோர்கேஜை பெற முடியாதவர்கள் நீங்கள் பி லெண்டர்களை அணுகலாம் அல்லது ஏ லெண்டர்களிலேயே பல லெண்டர்ஸ் இருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய வட்டி வீதத்தை நீங்கள் சீராக வைத்திருப்பதற்கும் அதே நேரத்தில் பிக்ஸ் ரேட்டில் வைத்திருப்பதற்கும் பல்வேறு சலுகைகள் இருக்கின்றன. அவற்றை அணுகாமல் நீங்கள் ஒரு இறுதி நேரத்தில் க்ளோசிங்கை செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக நீங்கள் பிரைவேட் லெண்டரை அணுகின்ற பொழுது பிரைவேட் லெண்டரினுடைய ஒரு விடயம் என்பது அதிக வட்டியாக இருக்கும். அது சிலருக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயமாக இருக்கும். குறிப்பாக முதலீடு சம்பந்தமாக முதலீட்டு வருமானம் ஈட்டுபவர்கள் ஒரு குறுகிய காலத்திற்கு தங்களுடைய க்ளோசிங்கை மேற்கொண்டு அதனூடாக வருகின்ற லாபத்தை சம்பாதிப்பதற்காக அவர்கள் இந்த பிரைவேட் லெண்டராக அணுகுவது வளமையான விடயமாக இருக்கும். ஆனால் ஒருவர் நிரந்தரமாக ஒரு வீட்டில் வசிக்க போகிறார் என்றால் வடமையாக வங்கிகளில் எடுக்கின்ற பொழுது நாங்கள் மோர்கேஜை 30 வருடங்கள் 25 வருடங்களுக்கு தான் தவணை முறையில் எடுப்போம். ஒரு நீண்ட கால நோக்கில் தான் அதனை செய்வோம். ஆனால் அவ்வாறான ஒரு நோக்கத்தில் இருப்பவர் பிரைவேட் லெண்டருக்கு போனால் என்ன நடக்கும் என்ற விடயம் என்பது இப்பொழுது கண்கூடாக பலரிடம் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கின்றது. ஏனென்றால் பிரைவேட் லெண்டரில் நீங்கள் ஒரு மோர்கேஜ் எடுக்கின்ற பொழுது கூடிய வட்டியை செலுத்த வேண்டும். அதோடு அவர்கள் குறுகிய கால தவணை அடிப்படையில் தான் அந்த ரினியூவலை செய்வார்கள். சில லெண்டர்ஸ் ரினியூவல் செய்வதற்கும் மறந்து விடுவார்கள். நீங்கள் வீடு வாங்கிய காலப்பகுதிக்கும் இப்பொழுது வீட்டின் சந்தை பெறுமதிக்கும் இடையில் குறைவு ஏற்பட்டால் கூட அவர்களுக்கு அதனால் பாதிப்பு ஏற்பட்டுவிடும். ஆகவே லெண்டர் சொல்வார்கள், இந்த வருடம் நான் உங்களுக்கு மோர்கேஜை ரினியூ பண்ண மாட்டேன். அப்படியான சூழ்நிலையில் நீங்கள் கூடுதலாக மாதாந்த கட்டணமாக வட்டியை மட்டும் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். உதாரணத்திற்கு ஒரு 1.5 மில்லியனுக்கு நீங்கள் மோர்கேஜை பிரைவேட்டில் எடுத்திருந்தால் கிட்டத்தட்ட 13,000 $14,000 மாதம் தவணை கட்டணமாகவே செலுத்த வேண்டிய பல கிளைண்ட்ஸை நான் பார்த்திருக்கின்றேன். அவ்வாறான கிளைண்ட்ஸ் இந்த $14,000 மாதம் கட்டி
1 வருடம் 2 வருடத்துக்குள் அவர்களுடைய மோர்கேஜை நான் ரினியூ பண்ண மாட்டேன் என்று லெண்டர் சொல்லுகின்ற பொழுது வீட்டை வித்தபாடும் இல்லை. அதே போன்று புதிய மோர்கேஜை எடுப்பதற்கான இன்னும் ஒரு லெண்டரை அணுகின்ற பொழுது உங்களுடைய வீட்டினுடைய விலை குறைந்திருக்கின்றது, ஆகவே உங்களுக்கு நாங்கள் கடன் தர மாட்டோம், இந்த வேறுபடுகின்ற தொகையை நீங்கள் எப்படியாவது திரட்டி கொண்டு வந்து மீண்டும் முதலிட்டால் தான் நான் உங்களுக்கு மோர்கேஜ் தர முடியும் என்ற விடயத்தை லெண்டர் சொல்லுகிறார்கள். இது பிரைவேட் லெண்டர்ஸுக்கே இவ்வாறான ஒரு நிலை இருக்கின்ற பொழுது நீங்கள் பி லெண்டரையோ அல்லது ஏ லெண்டரையோ அணுக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இதன் காரணமாக உங்களுடைய வீட்டை இழப்பதோடு மட்டுமல்லாமல் பவர் ஆஃப் சேலுக்கு அந்த வீடு வருகின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல்கள், அதே போன்று இந்த பிரைவேட் லெண்டர்ஸ் உங்கள் மீது தொடுக்க இருக்கின்ற அட்மின் சார்ஜஸ், வழக்கறிஞர்களுக்கான செலவு போன்ற செலவை எல்லாம் உங்களுடைய தலையில் தான் கட்டுவார்கள். இது நீங்கள் எவ்வளவு காலம் சென்றாலும் கிரெடிட்டில் தொடர்ந்து நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். பின்னர் இது உங்களுக்கு ஒரு சிக்கலான நிலையை ஏற்படுத்திவிடும். நிச்சயமா. அது இந்த மார்க்கெட்டில் அப்படி செய்வது சரியானதாக இல்லை. வீட்டுடைய பிரைசஸ் வந்து நீங்கள் நேற்று பார்த்தீர்கள், டொரண்டோ ரியல் எஸ்டேட் போர்ட் வந்து மிக ஏப்ரல் மாதத்துடைய அந்த இதை வெளியிட்டிருந்த பொழுது பார்க்கும் பொழுது சேல் மிக குறைவாக இருக்கிறது. பிரைஸுகள் பெரிய அளவில் ட்ராப் பண்ணாவிட்டாலும் ஆனால் அந்த சேல்ஸ் வந்து ட்ராப் பண்ணுகின்ற பொழுது அப்ப வாங்குகிறவர்கள் தேவையானவர்கள் மட்டும்தான் வாங்குகிற என்ற சூழ்நிலை இருக்கிறது. எனவே இந்த மார்க்கெட்டில் நீங்கள் ஓடி போய் பிரைவேட் என்று எடுக்க வேண்டிய தேவை இல்லை. ஏனென்றால் நீங்கள் ஷாப் அரவுண்ட் பண்ணி ரீசேலாக அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியும். ஆனால் கனவேருக்கு இருக்கிற பிரச்சனை வந்து அவர்கள் பில்டரிடோ அல்லது முன் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார்கள். அந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் க்ளோசிங் வருகிற பொழுதுதான் இப்போ நிறைய பேர் அதை க்ளோஸ் பண்ண முடியாமல் பிரைவேட்டுக்கு ஓடுகிறார்கள். பிரைவேட் லெண்டர்ஸும் என்ன செய்கிறார்கள், பிரைவேட் லெண்டர்ஸுக்கும் ஒரு பயம் இருக்குன்னு சொன்னால் அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ குறையும் பொழுது அவர்கள் வாங்குறவர்கள் அந்த வீட்டை கைவிட்டு சென்று விட்டால் அவர்கள் மாட்டுப்பட்டு விடுவார்கள், அவர்கள் கொடுத்த காசை எடுக்க முடியாது. எனவே அவர்களும் அதை தயங்குகிறார். அதனால தான் இப்போ ரினிவல் வருகின்ற பொழுது 1 இயருக்கு ரினிவலுக்கு மேல் பிரைவேட் லெண்டர் செய்யறதை தவிர்த்து கொண்டு வருகிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எனவே திட்டமிடல் இருக்கிற சிக்கல்லாம் நீண்ட காலத்தில் இந்த பிரச்சனையை கொண்டிருக்கிறது. இது 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 வந்து மிக கடினமாக இருக்கிறது சில பேர் வீட்டை இப்ப ஒரு வீட்டை வாங்கி விட்டு ரீஃபைனான்ஸ் பண்ணி அந்த காசை எல்லாம் எடுத்துக்கொண்டே பில்லரை கொடுத்து வாங்கியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களும் இப்பொழுது ஸ்ட்ரகிள் பண்ணுகிறார்கள். அவர்கள் பிரைவேட்டில் போய்விட்டு இப்போ வந்து ஏ சைட்டுக்கு அல்லது பி சைட்டுக்கு மாற்றி தர முயற்சிக்கும் என்று கேட்கின்ற பொழுது அது பல்வேறு சிக்கல்களை ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட்டினால் கொடுக்க முடியாமல் அவரும் ஸ்ட்ரகிள் பண்ணுகிறார். பேங்குகளும் அதை தவிர்க்கின்றன. அண்மையில் கதைத்த மாதிரி இப்போ அந்த 44% வந்து உங்களோட மோர்கேஜ் இருக்கலாம் என்ற ரேஞ்சை சில இண்டஸ்ட்ரிக்கு வந்து 42% குறைத்து விட்டார்கள் பேங்க்ஸே கூட. எனவே அதில் இருக்கிற சிக்கல்களும் எதிர்நோக்கப்படுகின்றன. எனவே இந்த பிரைவேட் இதில் வாங்குறது என்ற விளைவு நீண்ட காலத்துக்கு இவர்களுக்கு பொருளாதார அழுத்தங்களை ஏற்படுத்தி ஈவன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வருடங்களுக்கு $15,000 பார்த்தால் கிட்டத்தட்ட $1,80,000 கிட்டத்தட்ட நாங்கள் செலவழிக்க போகிறோம் அந்த வீட்டுக்கு என்று சொல்லி எங்களுக்கு அந்த 1 இயர் $15,000 பே பண்ண இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பே பண்ண போயிட்டு இருக்கின்ற பொழுது அப்பொழுது அவர்களால் அந்த பணத்தை ஈட்ட முடியாமல் சூழ்நிலை போய்விடுகிறது. அது மட்டுமன்றி ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூயும் குறைந்து விடுகிறது. ஸோ கட்டுகிற பணம் பிளஸ் ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ ட்ராப் அதுக்கு வர செலவுகள் எல்லாத்தையுமே விட்டு ஒரு கையாறு நிலையில் வெளியேறுகிற நிலை காணப்படும். நிறைய பேர் பேங்க்ரப்சி போறதுக்கான சூழ்நிலையும் இதுதான் உருவாக்கி வைத்திருக்கிறது. பேங்க்ரப்சிக்கு போவது விட அவர்கள் இருப்பதற்கு வீடு இல்லாமல் தவிக்கின்ற நிலையும் வருகிறது. இதன் காரணமாக மீண்டும் வாடகை நிலைக்கு செல்கிறார்கள். ஆகவே நீங்கள் உங்களுக்கு அளவான வீட்டை வாங்க வேண்டும். அதே நேரத்தில் மிக திட்டமிடல் அவசியம். குறிப்பாக ஒரு வீட்டை நீங்கள் கட்டக் கொடுத்தால் பில்டர்ஸ் சில வேளைகளில் உங்களுக்கு முன் அறிவிப்பை விடுவார்கள், எங்களுடைய கட்டுமானத்தில் தாமத நிலை ஏற்படுகின்றது என்று. பின்னர் அவர்கள் ஒரு தவணை முடிந்தவுடன் அந்த இன்னும் ஒரு லெட்டரை அனுப்புவார்கள், அதிலும் இன்னும் தாமதமாகிறது என்று கூறுவார்கள். ஆகவே நாங்கள் நினைப்போம் பில்டர் இந்த வீட்டை இப்பொழுது கட்ட மாட்டார், ஆகவே நாங்கள் அப்படியே விட்டுவிடலாம் என்று. ஆனால் அப்படி இல்லை. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சில வேளைகளில் வீட்டை கட்டி முடித்துவிட்டு திடீரென்று ஒரு அறிவிப்பை செய்வார்கள். ஒரு 90 நாள் அல்லது 60 நாட்கள் தவணையில் ஒரு லெட்டர் வரும், உங்களுடைய வீடு இத்தனையாம் தேதி நிறைவு பெறப் போகிறது என்று. ஆகவே அந்த 2 மாதத்துக்குள் உங்களால் மோர்கேஜை எப்படி எடுக்க முடியும் என்பதனையும் நீங்கள் சிந்தித்து வைக்க வேண்டும். எப்பொழுது வந்தாலும் நீங்கள் மோர்கேஜை அந்த வீட்டை க்ளோசிங் செய்வதற்கு தயாரான நிலையில் இருக்க வேண்டும் என்பதனை நீங்கள் கண்ணும் கருத்துமாக அவர்கள் அனுப்புகின்ற லெட்டர்ஸை கவனமாக வாசித்து நீங்கள் உங்களுடைய வழக்கறிஞரோடையும் சட்ட ஆலோசனையும் பெற்று நீங்கள் அவற்றை அணுகுவதுதான் பொருத்தமாக இருக்கும். அல்லாது விட்டால் அவர்கள் நீங்கள் பிந்துகின்ற ஒவ்வொரு நாளுக்கும் அவர்கள் கட்டணம் வர விடுவார்கள். அதே போன்று இந்த க்ளோசிங்கை உரிய நேரத்தில் செய்யாததற்கு அவர்கள் உங்களிடம் பெனால்டி அறைய விடுவார்கள். இவ்வாறு நீங்கள் அந்த க்ளோசிங் டேட்டில் இருந்து ஒவ்வொரு நாள் நகர
அனைத்துக்குமே செலவுகள் உங்கள் தலையில் தான் சுமத்தப்படும் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஆகவே ஏற்கனவே இப்பொழுது பல பில்டர்ஸும் ஒரு வீட்டை வாங்குகின்ற பொழுது அவர்கள் ப்ரீ அப்ரூவல் லெட்டரை கேட்கிறார்கள். அதனை நீங்கள் உரிய முறையில் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எவ்வாறு இருக்கின்றது, குவாலிஃபை பண்ணக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்களா என்பதனை ஓரளவுக்காகவும் நீங்கள் அதனை சமாளித்து கட்டக்கூடியவர் என்ற ரீதியில் அந்த வீட்டினுடைய பெறுமதியை நீங்கள் தீர்மானித்துக் கொண்டு அதற்கு அமைய உங்களுடைய வீட்டை வாங்கினீர்கள் என்றால் ஒரு க்ளோசிங் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது உங்களுடைய பிள்ளையினுடைய பேரோ அல்லது வேறு ஒருவருடைய பேரோ சேர்த்து நீங்கள் ஏ லெண்டர் அல்லது பி லெண்டரின் ஊடாக ஒரு நல்ல லெண்டரின் ஊடாக ஒரு நீண்ட கால நோக்கில் அந்த வீட்டை வைத்திருக்கக்கூடிய வகையில் மோர்கேஜை பெற்றால் ஓரளவு உங்களால் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். தனியே வட்டிக்கு மட்டும்தான் உங்களுடைய பணம் செல்ல போகின்றது. அதுவும் உங்களால் கட்ட முடியாத ஒரு தொகை மாதம் மாதம் செலுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது வீட்டினுடைய பெறுமதி குறையலாம் அல்லது வேலை இழப்புகள் ஏற்படலாம். அசாதாரணமான சூழ்நிலை வருகின்ற பொழுது அதனை உங்களால் சமாளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே அதை ஒரு முன் நோக்கமாக கொண்டுதான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் இந்த விடயம் பற்றி குறிப்பாக கூறுகின்றோம். நிச்சயமாக நீங்கள் கன பேருக்கு இருக்கிற பிரச்சனை இப்பொழுது மோர்கேஜாகத்தான் இருக்கிறது. மோர்கேஜ் எடுப்பதில் மிக சிக்கல் எதிர்கொள்கிறார்கள். முந்தைய மாதிரி இலகுவாக பேங்குகளும் தருவதில்லை. ஆனால் நீங்க அதை விட பிரைவேட் ரிட்டர்ன் போகும்பொழுது இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹையா பே பண்ணி அவர்களால் வட்டியை மட்டும் பே பண்ணி கொண்டு வந்து முதலீடை மீள முடியாத ஒரு கடலுக்கு கொண்டே தள்ளி விட்டுவிடும். எனவே திட்டமிடுங்கள், உங்களுக்கு அளவான வீட்டை வாங்குங்கள். பெரிய அளவு வீடுகளை வாங்குவதை உங்கள் வருமானத்துக்கு பெரிய அளவு வீடு வாங்கக்கூடியதாக இருக்கும் என்றால் நிச்சயமாக போங்கள். ஆனால் உங்களுடைய வருமானம் அதுக்கு ஏற்றதாக இல்லாவிட்டால் உங்களுக்கு அளவான வீடை வாங்குவதுதான் மிகச்சரியான இருக்கிறது. சந்தை நிலவரம் என்பது ஒரு அசாதாரண சூழ்நிலையில் இருந்தாலும் கூட இந்த விடயத்திற்கு பொருத்தமாக இந்த சந்தையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். காரணம் என்னவென்றால் முன்னர் நீங்கள் மோர்கேஜ் க்ளோஸை போட்டு ஒரு வீட்டினுடைய வீட்டை வாங்குவதற்கான அனுமதியை பெறுவது என்பது கடினமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நீங்கள் அதையெல்லாம் செய்யலாம். க்ளோசிங்காக உங்களுடைய டேட்டை நீங்கள் வைத்துக்கொண்டு மோர்கேஜ் கிடைத்தால்தான் இந்த வீட்டை நான் க்ளோசிங் செய்வேன் என்ற ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் நீங்கள் வீட்டை வாங்குவதற்கு கூட ஒரு உரிய காலமாக இந்த காலம் இருக்கின்றது. அதே நேரத்தில் நீங்கள் ரீசேலுக்கு போகின்ற பொழுது உடனடியாகவே உங்களுக்கு தெரிந்துவிடும் இந்த மோர்கேஜ் கிடைக்குமா கிடைக்காதா. அந்த க்ளோசிங் செய்வது கூட நீங்கள் ஒரு கால எல்லையை தீர்மானித்துக் கொண்டு 60 நாளோ 90 நாளோ இவ்வளவு கால எல்லைக்குள் உங்களுடைய மோர்கேஜ் கிடைத்தால் நான் அந்த க்ளோசிங்கை செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதனை தீர்மானித்து உடனடியாகவே நீங்கள் தீர்மானத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சந்தை நிலவர பகுதி இப்பொழுது இருக்கின்றது. ஆகவே அவ்வாறு இருப்பதற்கு வீடை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த சந்தையில் குறைந்த விலையில் வீடுகளை வாங்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நான் சொன்னது போன்று நிபந்தனைகளை நீங்கள் செல்லருக்கு கொடுத்து வீட்டை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. ஆகவே இந்த சந்தை நிலவரத்தை கூட நீங்கள் சாதகமாக உங்களுக்கு பயன்படுத்தி இவ்வாறான பிரச்சனைகளில் இருந்து உங்களை தவிர்த்து வீடுகளை வாங்குவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். நிச்சயமாக உங்களுக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா கால் பண்ணுங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வைப்போம்.